இன்னைக்கு எது சொல்ல மீனா இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவர் கூப்பிட்டு அனுப்புனதுனால போன உடனே இன்ஸ்பெக்டர் திட்டுறாரு. அம்மா அந்த வீடியோவை பாருமா, நான் உங்களுக்கு என்ன எச்சரிக்கை பண்ணி அனுப்புனேன், நான் பார்த்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்றேன், அது வரைக்கும் இப்ப பாரு அருண் கொலை குற்றம் இதை கேஸா போட போறான். அதுதான் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா அவன் கேட்க வீடியோவை காமிச்சு கொலை குத்தமா கொலை கேஸ்ல போட போறாங்க. 2 வருஷத்துக்கு பெயில்ல வரவே முடியாது. இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாதம்மா, போலீஸ்காரங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாங்க, நான் இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க அப்படின்னு சொல்றாரு. மீனாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. சார் ஏதாவது பண்ண முடியுமான்ட்டு என்னால முடிஞ்சது பண்ண பார்த்தோமா, ஆனா உன் வீட்டுக்காரனோட நடவடிக்கையால இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, என்ன பண்றதுமா அப்படின்ட்டு, இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிடுறாரு. உடனே மீனா, சார் நான் ஸ்டேஷனில் போய் அருணை பார்த்து பேசுகிறேன் சார், என் வீட்டுக்காரர் நல்லவர் தான், சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி ஆகிப்போச்சு, நான் போய் பேசி பார்க்குறேன் சார்ன்ட்டு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்குறாங்க. அருண் வரல ஸ்டேஷனுக்கு. அம்மா வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு ஒரு போலீஸ்கார் சொல்கிறாரு. சரி சார் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறேன்னு உட்காந்துருக்குறாங்க. அப்போது போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஒரு நிறமாச கர்ப்பிணி வயிறு வலியோட நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சுமா அப்படின்ட்டு இவங்க போய் வெளியே போய் பார்க்குறாங்க. பார்த்தம்மா ஸ்டேஷனுக்கு வந்தோம்மா, பிரச்சனை திடீர்னு இவளுக்கு வந்துருச்சுமா, முடியல, என் கையிலையும் காசு இல்லைம்மா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றாங்க கூட வந்தவங்க. உடனே ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, ஒரு ஆட்டோ ஏற்றிங்க, ஒரு ஆட்டோ வருது, அந்த ஆட்டோவில் ஏற்றி நீங்கள் காசு தர வேண்டாமா, நான் காசு தர்றேன், நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போங்க, முதல்ல இவங்களை கவனிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே அவங்க அம்மா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நன்றி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆட்டோக்காரும் காசு வாங்கல, அக்கா உன்னோட நல்ல மனசுக்கு நானும் கொஞ்சம் உதவியா இருக்காங்க, தயவுசெய்து என்கிட்ட காசு கொடுக்காதக்கான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறாங்க. இது அந்த போலீஸ்கார், கையில் அடிப்பட்ட போலீஸ்கார் பார்த்துட்டு இருக்கிறாரு. அடுத்து ரோகிணி சிட்டியை பார்த்துட்டு அவன் காமிச்ச செயினை பார்த்துட்டு வெளியே வர்றதை காமிக்கிறாங்க. வெளியே வந்த உடனே வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன விஷயம்னு கேட்குறாங்க. வித்யா, எனக்கு அவசரமாக 1 லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படின்றாங்க. எதுக்கு 1 லட்ச ரூபாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நகை வந்திருக்குது, சிட்டி காமிச்சான் அப்படின்னா, சிட்டி சரியில்லை, அவன்கிட்ட விலகிருன்னா திரும்பி ஏன் அவங்ககிட்ட தொடர்பு வச்சுக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் மாமியாருக்கு அந்த செயினை வாங்கி கொடுத்தா நல்லது, ஒரு செயினை காமிச்சான், அது 2 லட்சத்துக்கு மேலே போகும், ஆனால் 1 லட்சம் ரூபாய் தந்தா பரவாயில்லன்றான், அதை வாங்கி கொடுத்து கொஞ்சம் அவங்கள என் கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அதுக்காக நீ எனக்கு 1 லட்ச ரூபாய் கொடு, நான் உடனே தந்துடுவேன், கொஞ்சம் சீக்கிரமாகவே தந்துடுவேன் அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக தருவேன்னு சொல்கிறேன், ஆனால் என்கிட்ட பணம் இருக்கணுமே, என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னா, உங்ககிட்ட இல்லைன்னா முருகன்கிட்ட வாங்கி கொடு அப்படின்றாங்க. கல்யாணமே ஆகலை இன்னும், அதுக்குள்ளே நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்ட்டு. பரவாயில்ல, எனக்காக இந்த ஒரு உதவி பண்ணு, எப்படியாச்சும் பணத்தை வாங்கி கொடு, வீடு வாங்குறதுக்கு அவர் பணம் வச்சிருக்கிறாருல, நீ கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்றாங்க. சரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஸ்டேஷனுக்கு அருண் வந்துடுறாரு. மீனா அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு உடனடியா அருண் கிட்ட போறாங்க. போய் கேஸ் எதுவும் போட்டுறாதுங்க சார், தெரியாம பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் பண்ணல, குடிச்சிட்டு அவர் அங்க போய் அவங்க வீட்டுக்கு போனது அதுவும் தெரியாம குடியில் போயிருக்காரு சார், திணிச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு எல்லா வயசும் இதைத்தானே சொல்லுவாங்க, எந்த சமாதானமும் சொல்லாத அப்படின்னா நீங்க காலில் விட்டு அது கேட்கல. முத்து வந்துடுறாரு கேட்டு கேள்விப்பட்டு. அப்போ அருணும் இருக்கிறாரு, 2 பேருமே கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. கையில அடிப்பட்ட போலீஸ்காரும் இருக்கிறாரு, எல்லாரும் இருக்கிறாங்க. மேல மேல திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு முத்து. மீனாவுக்கு ஒண்ணுமே போடல. இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, எப்படியும் அம்மா உன்னோட 2 வருஷம் ஜெயில கூட இருக்க முடியாது, கண்டிப்பா நீ மனசு இல்லை, வீட்டை பார்த்துக்கோ, அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒண்ணு நேரம் போலீஸ்கார்ட்ட கையில கட்டு கொடுத்தவங்க நேரம் போலீஸ்கார் சொல்லாம இருக்கு.
பொய் சொல்லலை உண்மையை ஒன்று நினைச்சு பாருங்க சார். புலம்புறாங்க. உடனடியா போலீஸ்காருக்கு மனசு மாறிடுச்சு. மீனா உதவி பண்ணதையும் நினைச்சு பாக்குறாரு. ஆனா அருண் நான் வந்து பரவாயில்ல, அதுக்கு ஒரு பக்கம் பிரேக் ஒயரை பிடிங்கி விட்டுருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட்ல தான் இதை வந்து நான் வந்து அருண் சொன்னேன். அருண் சொல்லுவேன் என்ன